கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு புது வீடு தான் நம்ம சேலுக்காக பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காஸ்ட்டுக்கு ஒரு புது வீடு நீங்கள் வாங்கலாம். இது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்க பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன். இது மாதிரி இன்னும் 2 மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்குற வீடு வந்து 3 கிலோமீட்டர். என்னென்ன மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது நம்ம பார்க்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு, சிட்டியில் போகிறதுக்கு ஈஸியாக ஆயிரும். டிராஃபிக் இல்லாமல் போகலாம். எப்போயுமே மெட்ரோ இருக்குது. ட்ரெயினில் போய்ட்டு ஈஸியாக வந்துடலாம். நம்ம உள்ளே போய் ப்ராப்பர்ட்டியும் பார்க்கலாம். இது வந்து ஐயப்பன் தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி 2 கிலோமீட்டரு. ஐயப்பன் தாங்கல் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துலேயே இருக்குது. காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. நல்ல ஒரு 40 அடி ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 40 ஃபீட் ரோடு. ரொம்ப பெரிய ரோடில் கட்டின ஒரு லக்ஸரியான ஒரு ஹவுஸாக நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2 வீடு கட்டினார் பில்டர். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. நடுவில் நல்ல செட்பேக் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த செட்பேக் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. நான் மாடி மேலேருந்து காமிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் எலிவேஷன் இதான் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். பக்கத்தில் பாருங்கள், அவங்க வாங்கிட்டாங்க. சேல் ஆனதுக்கப்புறம் மேலே சின்னதாக ஒரு ரூஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், பால்கனியில் உட்கார்ற மாதிரி. அது மாதிரி இங்கேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1312 ஸ்கொயர் ஃபீட். 1312. நல்ல ஹைட் ஏற்றி தான் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளே வந்து ஒரு சின்ன கார் பார்க்கிங், ஒரு பெரிய காரும் பண்ணலாம். அது சின்ன காரும் ஒரு பெரிய காரும் பார்க் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட் ஏற்றி செட்பேக் கொடுத்து பண்ணியிருக்காங்க. 17 அடி தான் ஃப்ரண்டேஜ், 75 அடி லென்த்து. ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து சின்ன இடத்துல பண்ண மாதிரி தெரில, அந்தளவுக்கு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டெப் கொடுத்து மேலே போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க பெருசாக. கார் பார்க்கிங் எலிவேஷன் எல்லாமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே இன்னொரு டீ கூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி, அதாவது செப்பல் ஸ்டாண்டு இல்லை உட்காரத்துக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னா இங்கே வந்து முன்னாடியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வீடு வந்து ஸ்டார்ட் ஆகும். உள்ளே வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நல்ல பெரிய ஹால் பாருங்கள். இந்த லென்த்தை வந்து சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாலு கம் டைனிங். ஹால் கம் டைனிங்கு. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லக்ஸரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே வந்து டிவி கபோர்டுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. டிவி கபோர்டு. கிச்சன் பாருங்கள், மாடலர் கிச்சன். ரொம்ப அந்த டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். நல்ல பெரிய கிச்சன். நல்ல பெரிய கிச்சன். ஃபால் சீலிங்லாம் முடிச்சு லைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே லைட்லாம் பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் பண்ணி முடிச்சதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம். இங்கே வந்து ஒரு மேக்கப்பான கிளாஸும் நீங்கள் வச்சுக்கலாம். பாத்ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக பெருசாக பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இது ஒரு பெட்ரூம். கீழே வந்து ஒரு பெட்ரூமு. பெட்ரூமுக்கு வந்து வார்ட்ரோப் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வார்ட்ரோப்பு மேலே வந்து ஸ்டோரேஜுக்கான இடம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஜன்னல் இருக்குது. பின்னாடி கொஞ்சம் செட் பேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் செட் பேக்கு. வாஷ் ஏரியா, ஏதாவது நான்வெஜ் நீங்கள் வாஷ் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். போர் வந்து இங்கே இருக்குது. மேலே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து 2 பெட்ரூமு. நல்ல ஒரு வியூ நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். உள்ள மேலே வந்தீங்கன்னா இந்த காற்று வசதிக்காக வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கும் இங்கே வரையும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ். மேலே வந்து ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிப்பீட்டட் பில்டரு. நிறைய இங்கே வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல பெரிய பெட்ரூமு. நீங்கள் கட்டெல்லாம் போடுறது நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வாட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் இருக்குது. இது ஒரு பெரிய ஜன்னல். இங்கே வந்து தனியாக ஒரு சிட் அவுட்டுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து அழகாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அழகான ஒரு சிட் அவுட் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வியூ இருக்கும். அப்படியே பெட்ரூமே ஒரு அழகாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி. இதுக்கும் ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு
ரோட் வியூ பால்கனி. இந்த வியூ நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு பால்கனி இருக்கும். பக்கத்து வீட்டில் பாருங்கள், அந்த ரூஃப் வந்து அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து ரூஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அழகான ஒரு ரோட் வியூ. நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட்டிங்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் வியூ ஒரு வீடியோ பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் வியூவும். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமு. இங்கே ஒரு பெட்ரூம். அடுத்து இது ஒரு பெட்ரூமு. இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய வசதிகள் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நிறைய வந்து ஸ்டோரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போகலாம். மேலே வந்து ஓப்பன் டெரஸு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிட் அவுட் ஏரியாவும் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சு. மிஷின் மேலே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட் பண்ணி தனி ரூமு, அதாவது வெயிலில் படாமல் இருக்கிறதுக்காக ரூம் மாதிரி கட்டி அதுக்கு கிரில் கேட்டும் பண்ணியிருக்காங்க. வெதர் ப்ரூஃப். மேலே வந்து இப்போ நல்லா வந்து ஒரு 4 டேங்க் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இங்கே பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து ஈவினிங்கில் சிட் அவுட் உட்காரத்துக்கு நல்ல ஒரு இடம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனி. ரோட் வியூ பால்கனி. 40 அடியோட ஒரு சின்ன பர்கோலா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 crore கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரொம்ப நெகோஷியேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் ரெண்டு பண்ணி தரோம். தேங்க்யூ.